சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடந்த ஜனவரி 2023 முதல் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து ஒரு 3ஆம் இடத்துல ஏழரை சனியிலிருந்து அகன்று 3ஆம் இடத்திலே அற்புதம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய பலன்களை தர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார். இருந்தாலும் கூட அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது. கணவன் மனைவி இடையே ஏதோ ஒரு நிலையில ஒரு பிரச்சனை, ஒன்றாக இருந்தாலும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போன்ற நிலை. அது பிரிந்திருந்தாலும் கூட அதிலே ஒன்று சேருவோமா என்ற ஒரு தவிப்பு இருந்ததெல்லாம் முடிந்து ஏதோ ஒரு நிலையில ஒரு சமரசத்தோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில கடந்த 14 நவம்பர் இதில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தார். வக்ர நிவர்த்தி அடைந்த பின்பு அற்புத பலன்களை தருவார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், சதய சனியாக மீண்டும் வருவதற்கு ஒரு 30 ஆண்டு காலம் பிடிக்கும். அதே போல் சதய சனி, ராகு உத்திரட்டாதியில ராகுவும் சனிவும் நட்சத்திர பரிவர்த்தனையில பயணம் கோச்சார ரீதியில. கேது உத்திரம் நட்சத்திரம். இது எப்படிப்பட்ட சிறப்பு தரும் என்றால், உங்களுடைய முயற்சிகளில ஏதேனும் வெற்றி இல்லை என்றால், அது வாழ்க்கைக்கு பயன்படவில்லை என்றால், பாக்கிய நிலை அதிர்ஷ்டத்தை தரவில்லை என்று நினைத்திருந்தீர்கள் என்றால், எந்த வழியில் இப்போது பயணப்படுகிறீர்களோ அதில் சிறிது மாற்றம் செய்தால் மிகப்பெரிய ஏற்றம், தனலாபம், மன நிம்மதியை உங்களுடைய முயற்சி, பேச்சு வழி, சகோதரர்கள் வழி, குடும்பம், வாகனம், வீடு, வசதி, அதிர்ஷ்ட நிலைகளில தந்தை வழி அனுகூலங்களில நிச்சயம் தந்துவிடும். அதுதான். இதே போன்ற ஒரு மாற்றத்தின் மூலம் கூட சில விஷயத்துல திருத்திக் கொள்வோம், இப்படி மாற்றி செய்வோம் என்றாலும் கூட தன்னம்பிக்கையோடு நீங்கள் பல நிலைகள் செய்தாலும் வெற்றியை தராத அந்த நிலை என்பது இதற்கு முன்பு இருந்திருக்கும். ஆனால் இப்போது ஒரு மாற்றத்தின் மூலமாக ஏற்றத்தை தரக்கூடிய காலமாக அமைகிறது இந்த டிசம்பர் 2024. நிச்சயமாக தொட்டது துலங்கும். வாகனம் விஷயத்தில வெற்றி, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில நிச்சயமான முன்னேற்றம் என்பது இருக்கும். சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கு பின்பு அற்புதம். 27 டிசம்பர் 2024 வரை ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலே சதய சனியாக இருக்கும்போது, இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்கள் சரியான ஒரு கால்குலேட்டிவ் பிளான், ஒரு கணக்கிட்டு திட்டமிட்டு மிகப்பெரிய விஷயங்களை, பிக் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய தொழில் கல்வியாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், தன லாபம் என்பது ஏற்படும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்கள் தனுசு ராசி அன்பர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இனிதாக திருமணம் நடப்பதற்கான அதிகப்படியான வரம் இந்த கிரக நிலைகளுக்குள் இருக்கிறது. உங்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இவையெல்லாம் இருந்தாலும் செவ்வாய் பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில சென்று நீச்சம் அடைகிறார். இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி இங்கு நீச்சம் அடைவது என்பது நிச்சயமாக ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தரும். உங்களுடைய குழந்தைகள் வழியில எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் நடக்காது என்று விட்டுவிடுகிறீர்கள் என்றால், ஒரு மருத்துவ சீட் கிடைக்க வேண்டும், ஒரு MBBS சீட் என்று கிடைக்காது என்று விட்ட நிலையில அழைத்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிலை. ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன். இது போன்று நடக்காது என்ற விட்ட நிலைகளில இது நடத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிலம் சார்ந்த விஷயத்துல விற்க வாங்க இருக்கக்கூடிய விஷயங்களில விற்க முடியாது, வாங்குவதற்கு கஷ்டம் என்ற நிலைகளில இப்போது நன்மை என்பது இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அதிபதி செவ்வாய் இவர் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று அஷ்டம நிலையில மறைந்திருக்கும் போது, இந்த சொத்து விற்கக்கூடிய ஏதேனும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக தனலாபம் ஏற்பட்டு விடக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி நிலை மேம்படும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கான திருமணம் தடைபட்டு இருக்கிறது என்றால் அது நடக்கக்கூடிய அமைப்பு. காதலிக்கிறீர்கள், நீண்ட நெடுநாட்களாக காதலிக்கிறீர்கள், அது வெற்றி பெறவில்லை என்றால் அது வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, இந்த டிசம்பர் ஆரம்பத்திலே சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது காதல், தேவையற்ற காதல், அதாவது உறவுகளிலே முறை தவறிய உறவாக இருந்தால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலையை சுக்கிரன் தருகிறார். ஆகையினால இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆகையினால் தேவையற்ற விஷயங்களை யாருக்கும் சொல்லாதீர்கள், அது ஆபத்தாக வரக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த செவ்வாயினுடைய நிலை. தனம் கையிருப்பு எப்படி இருக்கும் என்றால், நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதனுடைய அருள், 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு, அந்த வக்ரம் பெற்று சுக்கிரனும் கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் டிசம்பரில மகர ராசியில இருப்பார். அது உங்களுக்கு 2ஆம் இடம்.
தன லாபம் என்பது இருக்கும். ஒரு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். வாய் பேச்சு, கொழுப்பாக பேசுவது என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்று நமக்குத்தான் தெரியும் என்றோ அல்லது திடீரென்று ஒரு கோபப்பட்டு பேசி விடுவதோ கூடாது. ஏனென்றால் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கோபம் என்பது உங்களுடைய முயற்சியை கெடுத்துவிடும். அது மட்டுமல்ல, சனியும் செவ்வாயும் அஷ்டக யோகத்திலே இருக்கிறார்கள். அதை யோகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு 5, 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில இருந்து உங்களுடைய 2 மற்றும் 3ஆம் இடம் அது சனி பகவானுடைய இடத்தை பார்க்கிறார். ஆகினால பேச்சில கவனம், முயற்சிகளில மிக கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர்கள் வழியில அனுகூல பலன்கள் பெற வேண்டும் என்றால் சற்று கனிவோடு நடந்து கொள்வது என்பது வெற்றியை தந்துவிடும். பாக்கியம் இருக்குமா என்றால் நேர்மையான விஷயங்களுக்கு அற்புத பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பை சனி பகவான் தருகிறார். நிச்சயம் அந்த பாக்கியங்களின் மூலமாக ஒரு சுப விரயம் என்பது ஏற்படும். ஒரு நிலம் வாங்கலாம். ஒரு நிலத்தை விற்று ஒரு நிலம் வாங்குவது என்பது லாபத்திலே பிற்காலத்திலே முடியக்கூடிய சூழ்நிலை. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்திலே நீச்சம் அடைந்திருக்கிறார் செவ்வாய். அந்த இடத்துல அவர் நீச்சம்தான் பெறக்கூடிய நிலை. பாக்கிய நிலையிலே சனியினுடைய பார்வை. 12ஆம் இடத்துல சூரியன் புதனோடு இணைந்து சனியினுடைய பார்வை, குருவினுடைய பார்வை. ஆகையினாலே சுப விரயம் உங்களுடைய யோசனையின் மூலமாக, உங்களுடைய அறிவுத்திறன் மூலமாக கூடுதலாக ஒரு ஆலோசனை என்பது இருந்துவிட்டால் கைப்பணத்தை செலவழிக்கும் போது வெற்றிக்கான வழிகளாகவே அது முடியக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமாக கட்டமைத்து தரும். இந்த மாதத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் சந்திராஷ்டம இடங்கள். டிசம்பர் 17 மாலை 6:47 துவங்கி 6:47 PM துவங்கி டிசம்பர் 20 1:59 வரை, அதாவது மிக அதிகாலை, அதாவது நள்ளிரவு என்று சொல்லலாம், 1:59 AM வரை. ஆகையினாலே டிசம்பர் 18, 19 ஆகிய நாட்கள் முழு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிதாக எந்த விஷயத்தையும் துவங்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். எந்த ஒரு நிலை என்றாலும் ஒரு ஆலோசனையோடு செய்வதுதான் சிறப்பு. மேலும் இந்த டிசம்பர் மாதத்திலே சற்று கூடுதல் அனுகூலம் பெறுவதற்கு செவ்வாய் வழிபாடு, சூரியனுக்கான வழிபாடு, சூரியனுக்கான அர்க்கியம், உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது. ஏதேனும் ஒரு விஷயத்திலே பயம் இருக்கிறது என்றால் இந்த பயத்தை போக்குவதற்கு தேய்பிறை அஷ்டமி நாளில காலபைரவர் வழிபாடு. மேலும் கூடுதலான அனுகூலம் பெறுவதற்கு அந்த அனுகூலமான விஷயம் வேண்டும் என்றால் சற்று கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செய்யக்கூடிய வேலையில கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றால் டிசம்பர் 1, 2, 9, 10, 11, 18, 19, 27, 28, 29 ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை அனுகூல பலன்களை தரும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.